வாயு மூலையில் மட்டுமே கழிவறை அமைக்கணுமா? தலவாசல் 9 பாகமாக பிரித்து ஈசான மூலையிலிருந்து கழித்து வைக்கணுமா அல்லது ஈசான மூலையிலேயே வைக்கணுமா? இந்த வரைபடத்தையும் உங்க வீட்டையும் அல்லது நீங்க அமைக்க போற வரைபடத்திற்கு உண்டான அமைப்போட ஒப்பீடு பண்ணீங்கன்னாக்கா இதன் மூலம் நிறைய தகவல்கள் நீங்க தெரிந்து கொள்ளலாம். வரைபடத்துக்கு உள்ள போய் பார்ப்போம் வாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஈசான மூலை குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ ஒரு தாம்பர கம்பியை இப்படி பதிச்சுக்கோங்க. அப்போ ஈசானம் விரிஞ்சு போயிடும், குறைஞ்சிருக்கிறது விரிஞ்சிரும். அப்போ இதுல போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைங்க. வாயு மூலையில செப்டிக் டேங்க் அமைங்க. கன்னி மூலையில மொட்டை மாடியில உயரமா வாட்டர் டேங்க் வைங்க. ஸோ இதுல தலை வாசலுக்கு உண்டான அமைப்பு, பெரிய ஹாலு, அக்னி மூலையில கிச்சனு, மாடிப்படி. கன்னி மூலையில ஒரு பெட்ரூம், வாயு மூலை பெட்ரூம், வாயு மூலையில டாய்லெட், அக்னி மூலை கிச்சனு, மாடிப்படி. இதற்கு 35.5க்கு 28.25 125 குழி. பசுமனை வயது பொருத்தம் 75 ஆண்டுகள், 11 பொருத்தத்துல 10 பொருத்தம் உள்ளது. இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. சிவாய நமः.